பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் மற்ற ஹீரோக்கள் நடித்த படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல் எழுகிறது. அப்படியே சில தியேட்டர்கள் கிடைத்து படத்தை ரிலீஸ் செய்தாலும் வசூல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் என்பதால் தங்கள் படங்களின் ரிலீஸை தள்ளி வைக்கும் சூழலுக்கு ஆளாகுகின்றன. டிசம்பர் முதல் 2 வாரத்திற்குள் தங்கள் படங்களை வெளியிட இருந்தவர்கள் லிங்கா படம் ரிலீஸ் ஆனதால் தங்கள் பட வெளியீட்டை தள்ளி வைத்தார்கள். லிங்கா ரிலீஸ் ஆகி ஒரு ரவுண்ட் வந்ததை அடுத்து மிஷ்கின் இயக்கிய பிசாசு சமீபத்தில் வெளியானது. அடுத்து கப்பல், மீகாமன், வெள்ளைக்கார துரை, கயல் போன்ற படங்கள் வரும் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதனையடுத்து பொங்கலுக்கு அஜித்தின் என அறிந்தால், கார்த்தியின் கொம்பன், விஷால் நடிக்கும் ஆம்பல, சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் காக்கி சட்டை படங்கள் ரிலீஸ் ஆகும் நிலையில் இருந்தன. திடீரென்று ஷங்கரின் ஐ பொங்கலுக்கு திரைக்கு வரும் என கூறப்படுவதால் திடீர் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஷங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் ஐ வந்தாலும் அஜித் படத்தையும் பொங்கல் தினத்திலே ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகளை அப்பட தயாரிப்பாளர் செய்து வருகிறாராம். அதேபோல் பருத்தி வீரன், சிறுத்தை என தான் நடித்த படங்கள் பொங்கல் தினத்தில் வெளியாகி இட்டானதால் அந்த சென்டிமெண்டை விட்டு தராமல் எந்த படம் வந்தாலும் பொங்கல் தினத்தில் கொம்பன் படத்தை ரிலீஸ் செய்தே ஆக வேண்டும் என்று கார்த்திக் இருக்கிறாராம். ஆம்ல பட ஷூட்டிங் தொடங்கும் போதே பொங்கல் ரிலீஸ் தான் என அறிவித்தார்களாம். அதனால் தாமும் பின்வாங்க கூடாது என விஷால் கூறியுள்ளாராம். இத்தனை படங்கள் பொங்கலுக்கு அறிவிக்கப்பட்டாலும் தியேட்டர்கள் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் சில படங்கள் தள்ளி போடுங்கள் என விநியோகஸ்தர்கள் கேட்டுக்கொள்கிறார்களாம். ஆனால் ஹீரோக்கள் மறுப்பதாக கூறப்படுகிறது. பெரிய படத்திற்கு பயந்து நாம் ஏன் நமது படத்தை தள்ளி போட வேண்டும், வேண்டுமென்றால் அவர்கள் தள்ளி போடட்டும் என்ற ஈகோ ஹீரோக்களிடையே பரவி இருக்கிறதாம். இந்த பொங்கலில் ஹீரோக்களின் ஈகோ மோதல் விஸ்வரூபம் எடுக்க உள்ளது என தகவல்கள் கூறுகின்றன.